வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கிய பாடத்தில் கருத்து எவ்வாறு அமையுது, அதாவது பொருள் இலக்கணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ் மொழிக்கு மட்டுமே உரியதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா? அதாவது ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி 2 பேருக்கும் இடையான உறவு முறைகளை கூறுவது தான் இந்த அகத்திணை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த அகத்திணைக்குள்ளே அடங்காத மற்றவை தான் இந்த புறத்திணை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது எப்படி கொஷினில் நம்மளுக்கு அதாவது பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்கலாம் 2 மார்க் கொஷின்ஸில். இல்லை அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். திணை என்பதற்கு ஒழுக்கம் அப்படிங்கிற பேரும் சொல்லப்படுது. சரிங்களா? இதை 1 மார்க் கொஷின்ஸ்லேயும் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த அகத்திணைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 7 வகைப்படும். சரிங்களா? இங்கேயும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அகத்திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. ஸோ இந்த 7ஐயும் சேர்த்து தான் அகத்திணை அப்படின்னு சொல்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா அன்பின் ஐந்திணை அப்படிங்கிறது 5. இந்த கைக்கிளையும் பெருந்திணையும் இதுக்குள்ளே வராது. சரிங்களா? ஸோ அகத்திணை 7, அன்பின் ஐந்திணைங்கிறப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 5. சரிங்களா? சரி, இந்த அகப்பாடலுக்குரிய கூறுகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி 3 விஷயமாக பிரிப்பாங்க. ஸோ இந்த முதற் பொருள் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா நிலம், பொழுது, அதை தான் குறிக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிலம் அப்படிங்கிறப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நம்மளுக்கு நிறையவே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தை நம்ம முன்னோர்கள் 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில் பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வரைபடம் மாதிரி காட்டுறேன். இப்போ நம்மளுடைய நிலப்பகுதி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதிகள் அனைத்துமே குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டோம். அதை விட கொஞ்சம் கீழான பகுதிகளை காடும் காடு சார்ந்த பகுதிகளாக முல்லை அப்படின்னுட்டோம். இது நம்ம இருக்கக்கூடிய வயலும் வயல் சார்ந்த இடங்களான மருதம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வயலுக்கு அப்படியே போனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மணல் அதிகமாக இருக்கும். ஸோ சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுரம் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு மணலை குறிக்கும். சரி, அதுக்கப்புறம் அந்த மணலுக்கு அப்புறம் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தான் வரும். சரிங்களா? அதை குறிக்கக்கூடிய விஷயங்களாக நம்மளுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள் 5 வகையாக தன்னுடைய நிலங்களை பிரித்து அதற்கு பெயரும் விட்டாங்க. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். சரி, இந்த பொழுது இது நிலம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை பெரும் பொழுது, சிறு பொழுது அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ பெரும் பொழுது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டின் கூறுகளை தான் பெரும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு நாளின் கூறுகளை சிறு பொழுது அப்படின்னு சொல்லிட்டோம் பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கூறுகளில் பெரும் பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை மொத்தம் 6 காலங்கள்: கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். சரிங்களா? ஸோ எதில் ஆரம்பிக்குது? கார்காலத்தில் ஆரம்பிக்குது. சரிங்களா? நம்மளுக்கு கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. சரிங்களா? இதை அப்படி நம்ம வரிசைக்கிரமாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கார்குளிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். இதில் 2 படித்து வச்சுட்டோம்னா எழுதல ஞாபகத்தில் இருக்கும். 1 மார்க் கொஷின்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருளில் எல்லா கொஷின்லேயும் எல்லா கவர்மெண்ட் கொஷின்லேயும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் இது. அடுத்து சிறு பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நாளின் கூறுகள். இந்த சிறு பொழுதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்கள். காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. இதுதான் ஒரு நாளின் கூறுகளாக கருதப்படுது. இதில் காலையில் 6 to 10 காலையில், அதுக்கடுத்து நண்பகல் 10 to 2, அதே அப்படியே 2 to 6. இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்பாடு அப்படின்னா எல் கூட்டல் பாடு, அதாவது சூரியன் மறைகின்ற நேரங்கள். சரிங்களா? அந்த நண்பகலுக்கு அடுத்த நேரத்தை தான், அதாவது 2 to 6 நம்ம சூரியன் மறையும் நேரம். அது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாலை நேரத்தை மாலை, யாமம், வைகறை. அதே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்ததான் 6 to 10 பார்த்தோம்னா காலை, இங்கே அப்படியே மாலைன்னு மாற்றிக்கோங்க. மாலை 6 to 10, இரவுன்னு மாற்றிக்கோங்க. இரவு 10 to 2, இரவு 2 to 6. காலை அதாவது அதிகாலை, இரவு 2 to காலை 6 மணி வரை அப்படின்ற அந்த இரவு காலை மட்டும் லாஸ்ட்டில் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். சரி, ஐவகை திணைக்குரிய பெரும்பொழுதும் சிறு பொழுதும் இப்போ பார்க்க போகிறோம். இதுலேருந்து நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் நிறைய கவர்மெண்ட் கொஷினில் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ குறிஞ்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரொம்ப மலைப்பகுதி அல்லவா? அப்போ நமக்கு குளிர்காலம், முன்பனி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா சிறு பொழுது யாமம் தான் இருக்கும். ஸோ பெரும் பொழுது என்ன, சிறு பொழுது என்ன அப்படின்னு தான் கொஷினில் வரும். அடுத்து முல்லை கார்காலம் அதிகமாக இருக்கும், மாலை சிறு பொழுதில் மாலை. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள்.
முல்லைப்பூ வந்து வாங்கிட்டு காரில் மாலை நேரத்தில் போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சினாலே நம்மளுக்கு குளிர் தான். குளிர் முன் யாமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மருதமும் நெய்தலும் பார்த்தீங்கன்னா 6 பெரும் பொழுதுகள். ஏன்னா வயலும் வயல் சார்ந்த இடமா இருக்கட்டும், கடலும் கடல் சார்ந்த இடமா இருக்கட்டும், இதில் 6 பெரும் பொழுதுகளுமே மாறி மாறி வரதான் செய்யும். சரிங்களா? அதிகமாக வர்றது இந்த 6 பெரும் பொழுதுகள் தான். சரி, அப்போ மருதம் வந்து நம்மளுக்கு வயலும் வயல் சார்ந்த இடம்னு பார்க்குறோம். அப்போ எப்போ எந்நேரத்தில் வயலுக்கு போவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகரை விடியற்காலையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நினைவில் வச்சுக்கொள்றதுக்கு. அதே மாதிரி நெய்தல் பார்த்திங்கன்னா ஏற்பாடு, சூரியன் மறையும் நேரத்துக்குள்ளே நம்ம வந்து நெய்தல் கடலை விட்டு வெளியே வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாலை, இளவேனில் முதுவேனில், வேனில் வேனில் வெயிலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பின்பணி. ஸோ நண்பகல், நம்மளுக்கு இது தெரியும். பாலை அப்படின்னாலே நல்ல வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். சரிங்களா? இது சின்ன சின்னதாக நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கருப்பொருள். இந்த கருப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் 14+ அப்படின்னு சொல்லி 14 இன்னும் பிற அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்னென்னா தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் இதெல்லாம் வந்து ஒரு நிலத்துக்குரிய கருப்பொருளாக கருதப்படுது. சரிங்களா? சரி, உரிப்பொருள் என்ன வரும்னா அந்த பாடலுக்கே உரியது தான் உரிய பொருள் தான் உரிப்பொருள்னு சொல்கிறோம். இது முதற் பொருள் கருப்பொருள் வந்து பாடலுடைய உரிப்பொருளை வந்து நம்மளுக்கு வந்து மையப்படுத்துவதாக இருக்குது. எப்படின்னு பாருங்கள். இது குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சி மலைப்பகுதி இல்லையா? ஸோ எப்பயுமே வந்து தலைவனும் தலைவியும் வந்து எப்பயுமே வந்து ஒரு புணர்தல் நிமித்தம். ஏன்னா மலைப்பகுதியில் இருக்கிற நம்ம மக்கள் வந்து கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம எப்பயுமே வந்து சண்டை போட்டால் கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புணர்தல் நிமித்தமும். முல்லை அப்படிங்கிறப்ப காடு. நான் நினைவில் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸாக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ தலைவனுடைய வரவிற்காக தலைவி காத்திருத்தல். முல்லைனாலே காடு தான். அந்த பாசறை அமைக்கிற இடம்னு சொல்லுவாங்க இல்லையா? போருக்காக பாசறை அமைக்கிறது முல்லை நிலத்தில் தான் பாசறை அமைப்பாங்க. அப்போ வந்து கணவனுக்காக காத்திருத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காத்திருத்தல் அப்படிங்கிறப்ப இருத்தல் நிமித்தமும். ஸோ அடுத்து வந்து மருதம். இந்த மருதம் அப்படிங்கிறப்ப வந்து ஊடல் நிமித்தம் ஏன்னு சொல்கிறேன்னா தலைவன் தலைவிக்கு இடையே ஏற்படும் பிணக்கு, சண்டை. அதாவது வந்து இப்போ மருதம்ங்கிறப்ப ஒரு மலைப்பகுதி இருக்குது அப்படின்னா இது வந்து குறிஞ்சின்னு சொல்லிட்டோம், இது முல்லை, இது மருதம்னு சொல்லிட்டோம், இதை வந்து மணல்னு சொல்லிட்டோம், இதை வந்து பாலைன்னு சொல்லிட்டோம், இதை வந்து நெய்தல்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த மருத நிலத்தில் இருக்கிறவன் இங்கிட்டும் போவான், இந்த சைடும் போவான் பிழைப்புக்காக. அப்போ போகும்பொழுது 2 பக்கம் போகும்பொழுது இங்கே வந்து ஊடல் ஏற்படுது, சண்டை ஏற்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா குறிஞ்சியில் இருக்கிறவன் வந்து கீழே இறங்க மாட்டான், மேலே தான் இருப்பான். அப்போ அங்கே புணர்தல் நிமித்தம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கீழே இறங்குறவன் இந்த 2 பக்கம் போகும்போது கண்டிப்பாக பிரிவினைகள் இருக்கும், சண்டை வந்துடும். அதனால தான் ஊடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லி நினைவில் வச்சுக்கிறதுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா பாலை சொல்லுவோம். ஸோ தலைவன் தலைவி இடையான தற்காலிக பிரிதல். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற பாலை நிலத்தில் இருக்கவே அங்கே பிழைப்புக்கு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அவன் பிழைப்புக்காக வந்து அடுத்த பக்கம் போய் ஆகணும். ஒன்று மருதம் சைடு போகணும், இல்லைன்னா கடல் சைடு போகணும். அப்போ அந்த பிரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்குது இல்லைங்களா? அதனால அங்கே பிரிதல் நிமித்தமும். சரிங்களா? பாலையில் கடல் அப்படின்னு பார்க்கும்போது நெய்தல் நிலம். இது வந்து கடலில் இறங்குறது அப்படின்னு ஒரு நினைவில் வச்சுக்கிறதுக்காக தான் கடலில் இறங்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரங்கல் நிமித்தமும். அதாவது தலைவன் வரவில்லையே அப்படின்னு தலைவர் வந்துடுது. காலையில் போனவங்க மீன் பிடிக்க போனவங்க இன்னும் வரலையே, எத்தனை மாதம் கழிச்சு வரலையே அப்படின்னு சொல்லி அந்த காத்திருத்தல். சரிங்களா? அதில் இரங்கல் நிமித்தமும். கடலில் இறங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெய்தல் அப்படின்னா இரங்கல் நிமித்தமும். நம்ம நினைப்பில் வச்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன டிப்ஸை உள்ளே சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இந்த கருப்பொருள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நினைவில் வச்சுக்கிறதுன்னு பாருங்கள். இதில் மெயினாக தெய்வம் வந்து நிறைய 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. அதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா MTIVK. முல்லைனா முருகன். சரி, குறிஞ்சினா முருகன், முல்லைனா திருமால், மருதன்னா இந்திரன், நெய்தல்னா வருணன், பாலைனா கொற்றவை. சரிங்களா? ஸோ இதில் முருகன் M, திருமால் T, இந்திரன் I, வருணன் V, கொற்றவை K. அதனால தான் MTIVK அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் தெய்வம் கேட்குறாங்க. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக MTIVK அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, அடுத்து இந்த மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்பன் குறவர் குறத்தியர் அப்படின்னாலே மலை, வெறுப்புனாலே மலை. சரிங்களா? குறவர் குறத்தியர் மலையில் தான் இருப்பாங்க, முருகக்கடவுள் இருக்கிற இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முல்லை நிலத்தில் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர், ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஆயர் ஆட்சியர், இடையர் இடைச்சியர். ஸோ மருதம்ல உழவர் உலத்தியர் ஊரன் அவங்க தான் இருப்பாங்க. பரதன் பரத்தியர்லாம் நெய்தல் கடலில் இருப்பாங்க. எய்னர் எய்ச்சியர்லாம் பாலை நிலத்தில் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இந்த உணவு அப்படின்னு பார்க்கும்போது மலைநெல்.
திணை, வரகு, சாமை. நீங்கள் இந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி மலையில் என்ன கிடைக்கும், மருத நிலத்தில் என்ன கிடைக்கும், பாலை நிலத்தில் என்ன கிடைக்கும், நிலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை எடுத்துட்டிங்கனாலே ரொம்ப சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விலங்கு, இந்த புலிக்கரடிலாம் பார்த்திங்கன்னா இப்படி மலைப்பகுதி இருக்குது அப்படின்னா இதுதான் குறிஞ்சினா இந்த அடர்ந்த காட்டில் புலிக்கரடி தான் இருக்கும். ஸோ அதுக்கு பயந்துக்கிட்ட என்ன விலங்கு இருக்கும், முயல், மானெல்லாம் இருக்கும். அப்போ கீழே இறங்கிரும் இல்லையா, அப்போ முல்லை நிலத்துக்கு இறங்கிரும். இங்கே என்ன இருக்கும், எருமை, நீர் நாய் தான் இருக்கும். அடுத்து முதலை, சுறாலாம் தண்ணிக்குள்ளே இறங்கும். இந்த பாலை நிலத்தில் என்ன இருக்கும், வலி இழந்த யானை. ஏன்னா இங்கே தண்ணியே இருக்காது, அப்போ வலி இழந்த யானை தானே. அந்த ஆப்ஷனில் நிலத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு எடுத்துடலாம். ஸோ குறிஞ்சி, காந்தல், முல்லை, தோன்றி, செங்கழுநீர், தாமரை. இதெல்லாம் தாமரைலாம் நம்மளுக்கு வயலில் தான் இருக்கும் சரிங்களா. தாழை, நெய்தல். இந்த நெய்தல் கடலில் தான் இருக்கும். நெய்தல் பூ தாழை மடல் மாதிரி இருக்கும்ல, பெருசாக அந்த தண்ணியில் இதாக இருக்கும் இல்லையா, அது. ஸோ தாழை, நெய்தல்லாம் கடலில் இருக்கக்கூடியது. குரவம், பாதிரிலாம் பாலை நிலத்துக்குரியது சரிங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து 1 மார்க் கொஷின் கண்டிப்பாக கேட்கலாம். டெட்டாக இருக்கட்டும், டிஆர்பி, டிஎன்பிசி எல்லாத்துலேயுமே இந்த கருப்பூர்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். சரி, அக்கில், வேங்கை. ஏன்னா அந்த மலையில் தான் அக்கில் கிடைக்கும். சரி, கொன்றை, காயா, காஞ்சி மருதம், புன்னை, ஞாழல். ஸோ தாழை, நெய்தல் மாதிரி புன்னை, ஞாழலும், இழுப்பையும், பாளையும் சரிங்களா. இது பேர்லேயே இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கிளி, மயில், காட்டுக்கோழி, நாரை, நீர்க்கோழி, அன்னம், கடற்காகம், புறா, பறந்து. ஏன்னா இதுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை. ஸோ பாலை நிலத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், குறிஞ்சியில் சின்ன சின்ன குடிகள் தான் இருக்கும் ஊர். பாடி, சேரி. முல்லையில் பாடியும் சேரி தான் அமைப்பாங்க. பேரூர், மூதூரில் நம்ம இருக்கிற இடத்துலையே இருக்கக்கூடியது தான், அதான் மருத நிலம். ஸோ பட்டினம், பாக்கம். கடல் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா பட்டினம் தான் சொல்லுவாங்க. பட்டினம், பாக்கம், அதெல்லாம் சேப்பாக்கம். அந்த மாதிரி கடல் பக்கத்தில் இருக்கிறதுக்கெலாம் பட்டினம், பாக்கங்கிறத இணைச்சிருக்கும். இந்த குறும்பு அப்படிங்கிறது பாலை. நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், பாலக்காரர் ரொம்ப குறும்பாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அருவி நீர், சுழல் நீர், காட்டாறு, மனைக்கிணறு. இந்த ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக. உவர்கழி, கிணறு சரிங்களா. அதே மாதிரி இந்த பறைகளும் தொண்டைகப்பறை, ஏறுகோட்பறை, மணமுலா, நெல்லரிக்கனி, மீன்கோட்பறை, துடிப்பறை. பாலையில் கொற்றவை தானே, ரொம்ப துடியாக இருக்குது தெய்வம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது எல்லாமே படிச்சுக்கலாம். விலரியாழ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதெல்லாம் முக்கியமோ இதெல்லாம் கண்டிப்பாக கொஷின் 1 மார்க்கில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மலையில் என்ன வேலை தான் இருக்கும், தேன் எடுக்கிற வேலை. இங்கே முல்லையில் ஏறு தலைவர். ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிற இடம் இல்லைங்களா. ஸோ நெல்லறிதல், பனை, அந்த களை பறிக்கிறது. ஏன்னா உழவில் மயல்களில் களை பறிப்போம். மீன் பிடிக்கிறது, உப்பு விற்கிறது, வழிப்பறி. ஏன்னா பாலை நிலத்தில் வேறு வழியே இல்லை, வழிப்பறி செஞ்சால் தான் அவன் எதையாவது பிழைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தொழில் இடத்திற்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கருப்பொருட்களை நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த நிலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன உணவு சாப்பிட்றாங்க, என்ன தொழில் இருக்குது, அங்கே என்ன ஊர் இருக்குது, அந்த பறையும் நம்ம யாழும் மட்டும் பார்த்துக்கிட்டனால, விலரியாழ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா பாலை நிலம் தான் விலரியாழ். சரி, நெய்தல் நிலம் வெள்ளரியால் வரும் சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் ஈஸியாக இதுலேருந்து நம்ம அழகாக எடுத்துடலாம். நன்றி.